வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு அரசியல் என்று ஒரே ஒத்த வார்த்தையில் உதயநிதி ஸ்டாலின் குறைத்து மதிப்பிடுகிறார்கள் இன்றைய தலைவர்கள். அவங்க ஏன் குறைச்சி மதிப்பிடுறாங்க, அப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத அழுத்த திருத்தமாக சொல்கிறதுக்கான விளக்க வீடியோ தான் இது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத வெட்ட வெளிச்சமாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அவர் கடந்து வந்த பாதை என்ன, அவர் வாரிசு அரசியல் என்று ஒத்தை வார்த்தையில் அவரை முடக்கிவிட முடியாது என்பதை தெள்ள தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் திமுக என்ற ஒரு கட்சியை தவிர்த்துட்டு அரசியலை செய்ய முடியாது. ஏன்னா மிகவும் பழமையான ஒரு கட்சி, மிகவும் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு காரணமான ஒரு மிகப்பெரிய கட்சி பார்த்திங்கன்னா திமுக. இந்த திமுகவில் பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள், ஸ்டாலினுக்கு அப்புறம் இப்போது துணை முதல்வராக பதவியேற்றிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல் என்ற ஒற்றை வார்த்தையில் அவர் முடக்கிவிட பார்க்கிறார்கள். அவர் அதற்கு என்ன பதிலடி கொடுக்க போகிறார்? அவர் வாரிசு அரசியலில் இருந்தான் வந்திருக்கிறார். இருந்தாலும் அவரை சாதாரண ஒரு வாரிசு அரசியல் என்று குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்பதுதான் இந்த வீடியோவோட கருத்து. ஏன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரை முதலாக இளைஞர் அணி தலைவராக அறிவித்தாங்க. அந்த இளைஞர் அணி தலைவராக அறிவித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். திமுகவில் பார்த்திங்கன்னா இளைஞர்களுடைய வரவு மிகவும் அதிகமாக இருந்தது. புதிய மாவட்ட இளைஞர்களை தலைவர்களாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு வந்துட்டு இருந்தார். அது இளைஞர்களிடம் மிகப்பெரிய மதிப்பு மிக்க ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. ஏன்னா இளைஞர்களை முன்னால் இருந்த திமுக தலைவர்கள் இளைஞர்களை பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் அணியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களை மேலே கொண்டு வரணும், ஒரு மாவட்ட தலைவராகணும், அடுத்து எம்எல்ஏவாக நிற்க வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புதிய முகங்களை அறிமுகப்படுத்தி கழகத்திற்கு புதிய முகங்களை அறிமுகப்படுத்துறது பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து 2 மிகப்பெரிய தேர்தலை சந்திக்கும் போது, முதல் தேர்தலை சந்திக்கும் போது உதயநிதி அவர்கள் பிரச்சாரத்தில் உதயநிதியோடைய பிரச்சாரம் எடுபடாது என்று சொன்னவர்கள் அத்தனை பேரும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பிரச்சாரத்தை முன்னிறுத்தினார். அந்த பிரச்சாரத்தில் மக்களை தன் பக்கம் வசப்படுத்தும் மிகப்பெரிய பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதாவது ஒரு பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னா பிரச்சாரத்தில் மக்கள் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னா பார்க்கறதுக்கு கூட்டம் அலைகடல் போல் வரணும். நீங்கள் பேசுகிறத நின்று பார்க்கணும். நீங்கள் எங்கே போனாலும் கூட்டம் வரணும். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்கள கவர்ற மாதிரியும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இயல்பாகவும், அதாவது மேடை பேச்சாக இல்லாமல் இயல்பாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாகும். அந்த அணுகுமுறையில் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் 100க்கு 100 வின் பண்ணார். ஏன் அப்படின்னா தொடர்ந்து அவருடைய பிரச்சாரங்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி பிரச்சாரங்களாக மாறியது. அவர் ஒரு குறிப்பிடத்தக்க மனிதராக பார்க்கப்பட்டார். மக்களிடம் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. அனைத்து கட்சி தலைவர்களும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை 40க்கு 40ங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தது மிகப்பெரிய பங்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேரும். ஏன்னா அவருடைய பிரச்சாரம் மீண்டும் 40 எம்எல்ஏ எம்பி தொகுதி அனைத்தையுமே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து அந்தந்த தொகுதியில் மிகப்பெரிய பொதுக்கூட்டங்கள் நடத்தி மிகப்பெரிய பிரச்சாரங்கள் நடத்தி மக்களிடம் தனிவாகவும் என்ன பிரச்சனைங்கிறத கேட்டும் மனுக்களை பெற்றும் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி மக்களிடம் தான் ஒரு இயல்பான ஒரு மனிதர் அப்படிங்கிறத உதயநிதி அவர்கள் நிரூபிச்சிட்டாரு. நிரூபிச்சதுனால மட்டும்தான் இவ்வளோ பெரிய கூட்டம் வரும். நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல வரேன். ஒரு தொழிலதிபர் மகன்
ஒரு தொழிலதிபர் மகனாக இருக்கிறவங்க போது அந்த தொழிலை வந்து அந்த மகனுக்கு வந்து மகனை தான் வந்து முன்னிறுத்துவாங்க. அதே மாதிரி சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா தான் ஒரு டைரக்டராக இருக்கும், தான் ஒரு ஹீரோவாக இருக்கும்னா தன்னுடைய மகனை ஹீரோவாக்கணும், இல்லை தன்னோட மகனை டைரக்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் அரசியல்னு வரும்போது தன்னுடைய மகன் வந்து வருவதை வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அது ஒன்றுமே இல்லை, அதான் வந்து பாலிடிக்ஸ், அதுதான் வந்து அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு விஷயம், யார் வேண்டாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணால் அரசியலில் வந்து நிற்கலாம். மக்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்ட தலைவராக உருவெடுக்க முடியும். நீங்கள் வந்து ஸ்டாலினோட மகனாக இருந்தாலும் சரி, கலைஞரோட மகனாக இருந்தாலும் சரி, இல்லை சோனியா காந்தியோட மகனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேற ஒரு மிகப்பெரிய கட்சியின் தலைவரோட மகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஊரறிய உலகறிய மிகப்பெரிய தலைவராக வர வேண்டும்னா மக்கள் வந்து உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து ஒரே வார்த்தையில் வந்து வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து ஈஸியாக வந்து முடக்கி அவரை வந்து ஃபெயிலியர் ஆக்கி ஓரங்கட்டிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து இந்த விஷயம் பலிக்காது. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு இருக்கிற அடுத்த ஜென்ரேஷனை தன்னுடைய வலைக்குள்ள எப்படி கொண்டு போய் தன்னுடைய திமுகங்கிற ஆலமரத்தை எப்படி இன்னும் ஆணி வேறா இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு கொண்டு போகிறதுங்கிறத பக்கா பிளானரோட இருக்காரு. அடுத்த தலைமுறையாக வந்து திமுகவை எப்படி வழிநடத்த முடியும், என்னென்ன விஷயங்களை வந்து தொடர்ந்து நம்ம முன்னிறுத்தணும், என்னென்ன விஷயங்களில் வந்து புது ரத்தத்தை வந்து உள்ளே கொண்டு வரணும், புது இளைஞர்களை வந்து நிறைய இடத்துல வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் தொடர்ந்து உதயநிதி அவர்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராரு. அது வந்து திமுகவில் இருக்கும் ஒரு சில சீனியர் அமைச்சர்களுக்கு வெறுப்பாக இருக்கலாம். ஆனால் தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது திமுகவில் புதிய இளைஞர்கள் வருவதை வந்து திமுகவின் வெற்றிக்குத்தான் மிகப்பெரிய பங்காக இருக்கும். ஏன்னா இளைஞர்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்மளை வந்து கொண்டு செல்ல போகிறாங்க. அடுத்து 2026 வருகிற சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக அரியணையில் அமர்த்துவதற்கு மிகப்பெரிய ஒரு சூறாவளி சுற்றுப்பயணமும் அதற்கு மேல் தன்னுடன் இணைந்து பணியாற்ற முக்கிய புதிய மாவட்ட நிர்வாகிகளை புதிதாக உருவாக்குவதற்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமாக பிளான் பண்ணி ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று யார் வந்து சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்கள முன்னிறுத்துவதற்கு பல முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 1 by 1 உங்களுக்கு வந்து தெரிய வரும். இந்த 15 மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் யார் என்று, வாரிசு அரசியல் என்று அதற்குள் அவரை வட்டம் கட்டி நினைப்பவர்களுக்கு தான் யார் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிரூபிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காலகட்டம் தான் இந்த 15 மாதம். இந்த 15 மாதத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெப்டி சிஎம்ங்கிற ஒரு பதவியும் அவரிடம் இருக்கிறது. இந்த பதவியை அவர் பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய அரசியல் செல்வாக்கை எப்படியெல்லாம் எதையெல்லாம் பயன்படுத்தி தன்னுடைய அரசியல் செல்வாக்கை வளர்த்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய தலைவன் என்று ஒரு இடத்துக்கு வந்து உதயநிதி அவர்கள் எப்படி செல்ல போகிறாங்கிறது எல்லாருமே வந்து அடுத்த எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, மற்ற கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவெடுத்து விட்டார். அது யாராலையும் மாற்றவே முடியாது, அது மாற்று கருத்தும் இல்லை. ஏன் என்று சொல்கிறேன் அப்படின்னா கலைஞர்கிட்ட வந்து ஸ்டாலின்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஐயோ கலைஞர் மாதிரிலாம் வர முடியாது ஸ்டாலினால் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் வரும்போது சொன்னாங்க. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து வந்த உடனே கலைஞரோட பயங்கரமாக இருக்கார். ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறாரு. இத்தனை தேர்தல் நடந்தும் கூட்டணி கட்சியை உடைக்க முடியலையே, ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ கட்டுக்கோப்பா என்ன பண்ணாலுமே அந்த கூட்டணியிலேருந்து ஒருத்தரை கூட நம்மளால் பிரிக்க முடியலையே, அந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் மிகவும் பயங்கரமாக வந்து அரசியல் செய்கிறாரு, அரசியல் சாணக்கியனாக இருக்கார், கூட்டணி கட்சிகளை எப்படி பலப்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே தான் அடுத்த தலைமுறையான உதயநிதி பற்றியும் கண்டிப்பாக பேசுவார்கள். ஏன்னா உதயநிதி அவர்கள் ஸ்டாலினை விடவும் மிகவும் திறமைசாலி. அது வந்து காலங்கள் வந்து கடந்து வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உதயநிதி அவர்களின் வளர்ச்சி என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறீங்க. இந்த 15 மாதங்களில் உதயநிதி அவர்களின் மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க.
அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலை அவர் எப்படி அணுகப் போகிறார், எந்தெந்த கோணத்தில் அவர் அணுகப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். மிகப்பெரிய ஒரு சூறாவளி பிரச்சாரமும், மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டமும், மிகப்பெரிய இளைஞர் பட்டாளங்களை தன்னுடைய மிகப்பெரிய பலமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு டே பை டே நிறைய விஷயங்கள்லாம் வரப்போகுது. அதுவும் இல்லாமல் அவர் இப்போ டெப்டி சிஎம்மாக இருக்கிறனால புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்துறதுல பார்த்தீங்கன்னா உதயநிதி கையில் தான் இருக்குது. உதயநிதி அவர்கள் தான் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்த போகிறார். அந்த புதிய திட்டங்கள் மக்களை ஈர்க்கும் வண்ணம், இளைஞர்களை ஈர்க்கிற மாதிரி புதிய புதிய திட்டங்களை அறிமுகம் கண்டிப்பாக செய்வார். கவர்ச்சிகர திட்டமாக இல்லாமல் தொலைநோக்கு பார்வையுடன் சிறந்த அணுகுமுறையோடு ஒரு நல்ல நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தி உதயநிதி அவர்கள் மக்களிடம் மிகப்பெரிய செல்வாக்கை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த செல்வாக்கை உடைக்கணும், உதயநிதி அவர்களின் வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்னு பல பேர் பல ஆங்கிள் இருந்து இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் கண்ணில் உதயநிதி மட்டும்தான் படுறாரு, ஸ்டாலின் மட்டும்தான் படுறாரு. ஏன் இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் கண்ணுக்கே தெரியலையா? இல்லை இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோ இல்லை பாமகவோ இல்லை தேமுதிகவோ கண்ணுக்கே தெரியலையா? ஏன் அப்படின்னா யார் உயரத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து நம்ம பேசணும் அப்படின்னா தான் நம்ம பப்ளிசிட்டியே ஆக முடியும். அதுதான் இங்கே அரசியல். ஓகேங்களா? யார் கீழே இருக்காங்களோ, யார் நமக்கு சரிசமமாக இருக்காங்களோ அவங்கள பற்றி நம்ம பேசவே கூடாது. நம்ம அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னா அரசியல் செய்யவே முடியாது. ஆனால் நமக்கு மேலே இருக்கிறவங்கள பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அத்தனை மீடியாவும் நம்மளை பற்றி திரும்பி பார்க்கும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி ஃபிகராகவும் மாறி இருக்காரு உதயநிதி. சனாதனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உலகம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு 1 வீக் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாற்றினது பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்கள் தான். நான் சொன்ன விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப தெளிவாகவும் தன் மீது ஏதாவது குற்றச்சாட்டு வந்தால் நான் உயர்நீதிமன்றம் வரை சென்று இதற்கு வாதாட தயார், ஏன்னா நான் பேசுனதில் எந்த விதமான தவறுமே இல்லைன்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக உதயநிதி அவர்கள் எத்தனை விதமான அழுத்தங்கள் வந்தாலும் தன்னுடைய செயல்பாடுகள், தான் பேசியதில் எந்த குற்றமும் இல்லை, சதானத்துக்கு தான் கொடுத்த விளக்கம் சரியானதே என்று மிக தெளிவாகவும் நிதானமாகவும் அழட்டி கொள்ளாமலும் கலைஞரை போலவே ஒற்றை வரியில் பல இடங்களில் தக்லைஃப் செய்கிறார் உதயநிதி அவர்கள். அவருடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அவருடைய மதிப்பை பல மடங்கு உயர்த்தி காட்டுவார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்து மிகப்பெரிய தலைவராக உருவெடுப்பார் உதயநிதி அவர்கள். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு உதயநிதி பற்றி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் மகேந்திரன். நன்றி, வணக்கம்.